இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட நிதி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழ்நாடு அரசை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக அணி நிர்வாகிகளின் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சுப்பேட்டு கருத்து பகுதியில் பார்க்கலாம். ஒன்றிய கல்வி அமைச்சர் அதாவது புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதை ஏத்துக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2150 கோடியை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசு இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளதான் அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாவது வட இந்திய மாநிலங்கள் உருப்படியாக செஞ்சிருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சி செய்திகளை பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவில் என்ன நடக்குது? இந்தியர்களை கை கால்களை விலங்கு போட்டு கட்டி போட்டு விமானத்தில் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் இல்லாத ஒரு பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவரை பார்த்து தான் இன்னைக்கு சங்கிங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா சொல்லுவாங்க, மோடியை பார்த்து அமெரிக்கா பயந்துருச்சு, ஐரோப்பா நடுங்குது அப்படின்னு கலர் கலரா கதை விடுவாங்க. எடப்பாடி அவர்களுக்கு இன்னைக்கு பல குழப்பத்தில் மூழ்கி போயிருக்காரு. ஒன்றிய அரசு பட்ஜெட்டை கண்டிச்சு நாம தமிழ்நாடு முழுக்க கண்டனப்போர் நடத்தணும். ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? பத்திரிகை போய் கேட்கும் பொழுது அந்த பட்ஜெட்டை பாராட்டினாரா இல்ல திட்டினாரா? ஒரே வார்த்தையில சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? இது ஒரு மாயாஜால பட்ஜெட் அப்படின்னார். யாருக்குமே புரியக்கூடாது, அதான் மேஜிக்கா, இந்த பட்ஜெட் வந்து ஒரு மேஜிக் அப்படின்ட்டார், மாயாஜால பட்ஜெட். ஏன்னா பாராட்டினா தமிழ்நாட்டு மக்கள் ரெய்டு விடுவாங்க, திட்டினா ஒன்றிய அரசு ஐடி ரெய்டு விட்டுரும். அந்த பயத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை ஒரு மாயாஜால பட்ஜெட் அப்படின்னார். அடுத்து பதவியை தக்க வச்சுக்க இன்னைக்கு யார் காலை பிடிக்கிறதுன்னு காலை தேடிட்டு இருக்கிறார். நாம இன்னைக்கு இத்தனை அணிகள் 23 அணிகள் இன்னைக்கு அறிமுக கூட்டம் நடத்திருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட நன்மை என்ன? அங்கேயும் பல அணிகள் இருக்கு. சசிகலா அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இப்ப புதுசா ஒரு அணி இருக்கு, அதுதான் திரு செங்கோட்டையன் அணி. ஆனா உன்னே ஒன்று சொல்றேன், இந்த அத்தனை அணிகளும் நிச்சயமா தேர்தல் நேரத்தில் பாஜகவோட ஐக்கியமாயிடும். அவங்க எல்லாம் ஒரே அணியில சேர்ந்துருவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.